ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த அரிசி ஒன்றும் இல்லைங்க, ராஜாக்கள்லாம் சாப்பிட்ட மாப்பிள்ளை சம்பா அரிசி தான். ஸோ இப்போ ரொம்ப ரேராக தான் வீடுகளில் செய்கிறோம். இந்த அரிசியில் அவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்குது. நிறைய பேர் சர்க்கரை வியாதினால் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த அரிசியை ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு டைமாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்க்கரையோட அளவை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். நரம்பு மண்டலத்துக்குமே இந்த அரிசி ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இதை நல்லா ஒரு டைம் அலசிட்டு, அந்த அலசின தண்ணி உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு கடாயில் சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி கைவிடாமல் வதக்குங்க. வதக்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த தண்ணியெலாம் அப்படியே ட்ரை ஆகி நமக்கு உதிரி உதிரியாக அரிசி வர ஆரம்பிக்கும். அப்போ அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிடணும். வச்சுட்டு லைட்டாக அரிசி பொரியக்கூடாது. ஆனால் அது பொரியிற ஸ்டேஜ் வர்றதுக்கு ஒன்று ஒன்று அப்படியே பார்த்திங்கன்னா வெடிக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேம்லேயே லைட்டாக வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வறுத்ததுக்கப்புறம் தட்டில் கொட்டி நல்லா கம்ப்ளீட்டாக இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குமே பார்த்திங்கன்னா இந்த கஞ்சி நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ கம்ப்ளீட்டாக நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இந்த மாதிரி 1-2 அரிசியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இப்படி பல்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்ல ஃபைன் கஞ்சி பவுடராக வேணும்னா நல்லா ஃபைனாக பவுடராக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் தாராளமாக ஒரு 1.5 செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம குக்கரில் அதை மூடி போட்டுட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 25 நிமிஷம் அப்படியே வைக்க போகிறோம். நம்ம விசில்லாம் வைக்கக்கூடாது. நடுவில் விசில் வந்தாலும் பிரச்சனை இல்லை. 25 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தாலே போதும். நல்லா சூப்பராக உங்களுக்கு இந்த மாதிரி மகிழ்ந்து வெந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்து அதோட ஒரு கொதிக்க வச்சிடலாம். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அரைச்ச தயிர், அதாவது மோர் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி போட்டு ரெடி பண்ணோன்னா சூப்பரான மாப்பிள்ளை சம்பா கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த அரிசியில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்பவே ஜாஸ்தி. அதனால் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாமே கட்டாயம் எடுத்துக்கலாம். சுகர் லெவலை நல்லாவே கம்மி பண்ணும். இதோட கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து நம்ம சர்வ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.